இந்த காணொளியை தங்களுக்கு வழங்குபவர்கள் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனம். முழு தகவல் பெற இங்கு தெரியக்கூடிய எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என் இனிய உறவுகளை, இன்று நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலாகும். இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள திருவேற்காடு என்னும் பகுதியில்தான் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. இத்திருக்கோயில் என்பது சுமார் 1.5 ஏக்கர் நிலப்பரப்பில் கிழக்கு நோக்கிய 5 நிலை கொண்ட ராஜகோபுரமும் 3 பிரகாரங்களுடன் கூடியது. இங்கு மூலவர் சன்னதியின் மேல் உள்ள விமானம் கஜபிரீஷ்டம் என்று அழைக்கப்படுகிறது. இத்திருத்தலத்தில் ஞாயிறுதோறும் நீராடி வந்தால் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும் என்பது நம்பிக்கையாகும். பக்தர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்கின்றனர். திருவேற்காடு பாலாம்பிகையையும், திருவடிதயம் ஜெகதாம்பிகையையும், திருவெற்றியூர் வடிவாம்பிகையையும் ஒரே நாளில் வழிபடுவோர் இம்மையிலும் மறுமையிலும் அனைத்து நலன்களையும் பெறுவர் என கூறப்படுகிறது. இத்திருக்கோயில் சோழ அரசனால் கட்டப்பட்டது என்றும், சிவன் ஒரு முறை பார்வதியிடம் இத்தலத்தை மனதால் நினைத்தாலும், ஒரு பொழுதாவது இங்கு தங்கியிருந்தாலும், இத்தலம் வழியாக சென்றாலும் முக்தி அடைவார் என்று கூறியுள்ளார். இத்தலத்தின் பெருமை பார்க்கும்போது ஒரு சிறிய கதை ஒன்றும் தோன்றுகிறது. அதாவது, பார்க்கடலில் விநாயகர் பருகி விளையாடும் போது திருமால் தன் கையில் இருந்த வலம்புரி சங்கை தவறிவிட்டார். பின் இத்தல சிவனை வழிபட்டு அதன் பிறகு அவர் இழந்த அந்த வலம்புர் சங்கையை திரும்ப பெற்றதாகவும் கூறப்படுகிறது. திருமால் அவர்கள் சுதர்சன் சக்கரத்தை பெறுவதற்காக இத்தலத்தை அடைந்து பூஜை செய்து வந்தபோது உடனிருந்த ஆதிசேஷனும் இங்கு வழிபட்டு இத்தலத்தின் எல்லை வரை வாசம் செய்பவர்களை தீண்ட மாட்டேன் என கூறியதாகவும் வரலாறு கூறப்படுகிறது. அன்றிலிருந்து இத்தலத்தில் யாரும் பாம்பு கடித்து இறந்ததாக செய்திகள் வெளிவரவில்லை. அதனால் இத்தலத்திற்கு விடன் தீண்டாபதி என்ற பெயரும் உண்டு. சிவபெருமான் பார்வதியை திருமணம் செய்து கொண்ட காலத்தில் தேவர் முதலியோர் இமயமலை எல்லையை அடைந்ததால் வடதிசை தாழ்ந்து தென்திசை உயர்ந்தது. இதை சரிசெய்ய இறைவன் அகத்தி முனிவரை தென்திசைக்கு அனுப்பினார். அகத்தியர் இறைவனின் திருமண காட்சியை காண இயலவில்லையே என்ற வருத்தத்துடன் தென்திசை நோக்கி சென்றார். அப்போது இறைவன், நீ தென்திசை நோக்கி செல்லும் பொழுது உமக்கு திருமண காட்சியை காட்டுவோம் என அருள் புரிந்து அனுப்பி வைத்தார். அகத்தியர் திருவேற்காடு அடைந்த போது இறைவன் பார்வதியுடனான திருமண கோலத்தை காட்டி அருளினார். இத்தலத்தில் இறைவன் அவர்கள் சுயம்பு லிங்கமாக அருள் பாலிக்கிறார். லிங்கத்தின் பின்னால் சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் அமர்ந்துள்ளது தனி சிறப்பாகும். மேலும் 63 நாயன்மார்களால் ஒருவரான மூர்க்க நாயனார் அவதரித்த தலம். சிவனின் தேவர பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 256வது தேவர தலமாகும். இக்கோயிலின் மூலவர் திருவேற்காட்டு நாதர் என்றும் வேதபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. தாயாரே வேர்க்கண்ணி அம்மையார் என்றும் பாலாம்பிகை என்றும் அழைக்கப்படுவதுண்டு. தல விருட்ச மரம் என்பது வேல்வேல் மரம் ஆகும். தீர்த்தம் என்பது வேலாயுத தீர்த்தம். கோயிலை பற்றி தேவரம் பாடியவர்களில் திருஞான சம்பந்தரும் சுந்தரரும் ஆவார்கள். இத்தலத்தில் சிவபெருமான் அவர்கள் மனித உறவில் திருமண காட்சியை தருகிறார். இத்தலத்தில் வேத தீர்த்தத்தில் ஞாயிறுதோறும் நீராடி இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட நோய்கள் நீங்கும் என்பது புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. சம்பந்தர் பாடல் பெற்ற தொண்டை நாட்டு சிவாலயமாகும்.
4 வேதங்களும் வேல மரங்களாய் நின்று சிவபெருமானை வழிபட்டதால் வேர்க்காடு என பெயரும் பெற்றது. பக்தர்களுக்காக இக்கோயில் தினமும் காலை 6 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 4 முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். மேலும் நீங்கள் இச்சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றிகள் கோடி.